வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்களுடைய அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறனால அந்த நபர் எப்படி பாதிக்கப்படுறாரு, அவர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவரை சுற்றி உள்ளவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, குடிச்சிட்டு அவர் வேலையை ரொட்டீனாக அவர் பார்த்துட்டு போயிட்டால் அவருக்கு பிரச்சனை கிடையாது, அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. இப்போ சாதாரணமாக குடித்த குடி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய குடியாரனா வருவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாது. இதுதான் இதில் உள்ள ஒரு சூட்சமம். அதாவது ஒரு சிங்கிள் பீரில் ஆரம்பிக்கிற குடி, சிங்கிள் ஒரு கட்டிங்கில் ஆரம்பிக்கக்கூடிய குடி ஒரு காலகட்டத்தில் எப்படி வளர்ந்து வருதுன்னா, குவார்ட்டர் ஆகுது, ஆஃப் ஆகுது, அப்படியே ஃபுல்லாகிடுது. இந்த மாதிரினா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சில ஆண்டுகளில் வளர்ந்துருது. இந்த குடிப்பழக்கம் தான் ரொம்ப மோசமான ஒரு குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களுக்கு என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அவங்களுடைய கேரக்டர்ஸ். குடி உள்ளே போன உடனே அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட குணாதிசேகம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த குடி சேராது. இந்த ஆல்கஹால் அவங்க உடம்புக்கு ஒவ்வாமை. இந்த ஆல்கஹால் அவங்க குடிக்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இவங்க அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இதனால் ஒரு நபர்லாம் சொன்னார், பார்த்துக்கங்க, அந்த குடியினால் பாதிக்கப்பட்டிருக்காரு, தினந்தோறும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேறு ஒன்றும் கிடையாது, குடிக்க காசு இருக்காது. அந்த கண்டிஷன்ஸ். கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, உங்களுக்கு கண்ணு ரெண்டு நல்லா தெரியுது, காது ரெண்டு நல்லா கேட்குது, மூக்கு சுவாசிக்குது, வாய் பேசுது, பல்லெல்லாம் எது சாப்பிட்டாலும் அரைச்சி உள்ளே தள்ளிடுது, உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் 10 பைசா இல்லாமல் அலையிறான். என்ன காரணம்? அந்த சிறுமூளை பாதிக்கப்பட்டு குடியினால் நம்ம என்ன செய்வோம், ஏது செய்வோம்ன்றது அவருக்கு தெரியலை. அவருக்கு தெரியாமல் அந்த வருமானத்துக்கு உண்டானது நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்றத அவரால் யூகித்து கணித்து எதையுமே செய்ய முடியலை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டுறாரு. அந்த குடியாரோட மனைவி சொல்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அதாவது ஒரு கட்டத்தில் அவருக்கு போட்டு வந்த ஒரு 15 பவுன் நகை, இந்த நகையெல்லாம் ஒன்றா அடகு வைக்கிறது, அப்புறம் அடகு வச்சு அதை நான் திருப்பி தந்துறேன்னு குடிக்கிறது, எல்லாம் திரும்ப வேலை பார்த்து திருப்போன்னு பார்த்தா திருப்ப முடியலை. நகைக்கு வட்டிக்கு மேலே வட்டி ஏறுது. அப்போ ஒரு கட்டத்தில் போய் என்ன செய்கிறதுனா, யாரையாவது கூட்டிகிட்டு போய் இந்த நகையை திருப்பணும்னு சொல்லி காசை கொடுத்து திருப்பி உடனே அந்த நகையை கொண்டு போய் கடையில் விற்று மிச்சம் எவ்வளோ வருதோ அந்த ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பணம் கட்டி நகையை திருப்பினவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவர் வந்துடுறாரு. இப்படிமா ஒவ்வொரு நகையாக 3 பவுனு நெக்லஸ்ஸு, ஒரு 5 பவுனு செயின், இது எல்லாம் ஒன்றா ஒரு 15 பவுனு நகையை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். காலி பண்ணி கடைசி நிலமை அவங்க வீடு அட்வான்ஸு கழிஞ்சு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி நிலைமைக்கு போய் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருள், பீரோ, கட்டில், பாத்திரம், பண்டம், இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் விற்றுட்டார். எவ்வளோ கிடச்சிட போகுது? 10,000 ரூபாய்க்கு பீரோ 5,000 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறது, 1500 ரூபாய்க்கு விற்கிறது. அவங்க அக்கா சொன்னாங்க ஒரு விஷயம், 700 ரூபாய்க்கு ஒரு குக்கர் வாங்கிட்டு வந்தாரா புதுசாக. அந்த குக்கரை குடிக்க காசுலாம் கொண்டு விற்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க, 15 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறாங்க, அந்த சரக்கை வாங்குறதுக்கு அந்த குக்கரை கொண்டு போய் விற்கணும்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு கடைக்காரர் வாங்க மாட்டாங்க. இதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, குக்கரை போட்டு ரோட்டில் நல்லா தேய்ச்சி அதை அழுக்காக்கி நெளிச்சு உடச்சி ஓட்டையாக்கி அதுக்கப்புறம் கொண்டு போய் விற்றுருக்கா. 70 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 70 ரூபாய்க்கு வாங்கி அவர் சரக்கு வாங்கி அடிச்சிருக்காரு. ஸோ பாருங்கள் அவங்க மனநிலை எந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி மனைவியோட சேலை துணிமணி, பழைய சேலையை, இதெல்லாம் எது சேல்ஸுக்கு போகுதோ, 10 ரூபா கிடச்சா, 20 ரூபா கிடச்சா, 30 ரூபா கிடச்சா, 50 ரூபா கிடச்சா ரைட்டு அப்படின்னு சொல்லி எது சேல்ஸ் எல்லாத்தையும் விற்று அந்த கட்டிங் வாங்கி குடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வார்னு சொல்லி சொல்கிறான். ரொம்ப அவங்க கதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப நமக்கு சோகமாகவும் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்படியாக கொண்ட ஒரு குடியார மனிதனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று அவருக்கு விருப்பம் இருந்தால் அவர் திருத்துறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா அவர் குடியிலாம் நல்ல மனுஷன்தாங்க, நல்லா வேலை பார்ப்பார், குடும்பத்தெல்லாம் பார்ப்பார், ஒரு பாசமான மனுஷன்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தால் கண்டிப்பான முறையில்
அவருக்கு விருப்பம் இருந்தால் இலவசமாகவும், அவர் விருப்பம் இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன செலவுகளை செஞ்சோம்னா அவரை அந்த விருப்பத்தை வர வச்சு அவரை இந்த பழக்கத்திலேருந்து கண்டிப்பான முறையில் கொண்டு வந்துடலாம். இதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, உங்கள் நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து நல்ல குடிகார மனிதன் திருந்தி வாழ்கிறதுக்கு உண்டான உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.